திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். அமெரிக்காவில் இருந்தபடி காணொலி வாயிலாக முதலமைச்சர் இந்த ஆலோசனையை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றிருக்கிறார். அங்கிருந்து தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் இருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது மதுரையில் இருக்கிறார். அங்கிருந்து காணொலி காட்சி வாயிலாகவும் அதே போன்று அமைச்சர்கள் கே.என். நேரு, தங்கம் தென்னரசு, ஏவாவேலு மற்றும் ஆர்.எஸ். பாரதி இவர்கள் ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிறார்கள். இவர்களுடன் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக அமெரிக்கா சென்றதற்கு பிறகு அங்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிறுவனங்களினுடைய தகவல் குறித்து இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது திமுக 75ஆம் ஆண்டு விழா அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. எனவே முப்பெரும் விழாக்கான ஏற்பாடுகள், கட்சியினுடைய பவள விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதை குறித்து கேட்டறிந்தார். அது மட்டும் இல்லாமல் மாநிலம் முழுவதும் பொது உறுப்பினர் கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதனுடைய விவரங்கள் குறித்து ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார். அருணா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.